எல்லாருமே வந்துட்டு நம்ம மரசெக்கு எண்ணெய், பாம் ஆயில் இதை தான் வந்துட்டு பயன்படுத்திட்டு இருந்தோம். அதிகப்படியான வந்துட்டு யாரை கேட்டாலும் சர்க்கரை நோய் வந்திருக்குது, யாருக்குனாலும் வந்துட்டு கொலஸ்ட்ரால் இருக்குது. 270 இருந்த என்னுடைய கொலஸ்ட்ரால் லெவல் வந்துட்டு நம்ம மரசெக்கு எண்ணெயில் வந்துட்டு தயாரித்த எண்ணெயை பயன்படுத்தும் பொழுது சூடுபடுத்தின எண்ணெயை வந்துட்டு நம்ம எப்படி ரீயூஸ் பண்ணக்கூடாதுன்னு நம்ம வீட்டில் சொல்லுவோம் இல்லையா. வாழ்த்துக்கள். உங்களை பத்தி நம்ம நேயர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஆதிரை எஃப்எம் நேயர்களுக்கு ஆதி மரசெக்கின் அன்பான வாழ்த்துக்கள். நான் ஏஞ்சல் சத்யவதி. நான் எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கிறேன். நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே வந்துட்டு இங்கே தஞ்சாவூர் தான். காலேஜ் படித்து முடித்தோன்னே நான் லெக்சரராக வந்துட்டு என்னுடைய கெரியரை ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஆஃப்டர் தட் வந்துட்டு மேரேஜ்க்கு அப்புறமா குழந்தைங்க நிறைய ட்ராவல், அப்புறம் மறுபடியும் வந்துட்டு என்னுடைய கெரியரை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சாஃப்ட்வேர் கம்பெனி நானும் ஹஸ்பண்டும் சேர்ந்து ஜாயின் பண்ணி நடத்த ஆரம்பித்தோம். பேரலாக வந்துட்டு நான் ஸ்கூல்லேயும் வந்துட்டு ஹையர் செகண்டரிக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்துட்டு டீச்சராக இருந்தேன். ஏதாச்சும் செய்யணும் அப்படின்னு தோணிக்கிட்டே எப்பொழுதுமே இருக்கும். ஸோ ஓகே, சமுதாயத்துக்காக ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயம் செய்யலாம் அப்படின்னு தோன்றப்ப ஏற்பட்ட சிந்தனை தான் வந்துட்டு மரசெக்கு எண்ணெய். ஸோ அதோட வந்துட்டு இப்போ பேரலாக கண்டினியூ ஆகிட்டு இருக்குது. ஓகே மேம். இப்போ இந்த மரச்செக்கு எண்ணெய் பயணம் எத்தனை வருஷமா போயிட்டு இருக்கு? அனுபவம் எப்படி இருக்கு மேம்? இந்த மரசெக்கு எண்ணெய் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷத்துக்கு மேலே வந்துட்டு இதை செய்ய ஆரம்பித்து நல்லபடியாக போயிட்டுருக்குது. இதுக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தோன்றதுக்கான காரணம் எப்படின்னு பார்த்தோன்னா, எனக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு எங்கள் அம்மா வந்துட்டு தவறிட்டாங்க. ஸோ எப்போதுமே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சடன் ஷாக்கில் வந்துட்டு நமக்கு வந்துட்டு உடம்புல ஏதாச்சும் சம் ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு குவைக் காமனாக ஏற்படுற மாதிரி நானும் கேள்விப்படுறேன். திடீர்னு சுகர் வந்துருச்சுன்னுவாங்க, கொலஸ்ட்ரால், பிபி, தைராய்டுனா. அதே மாதிரி வந்துட்டு ஸோ அந்த இதில் வந்து எனக்கு கொலஸ்ட்ரால் லெவல் வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தியாகிடுச்சு. ஸோ அதை வந்துட்டு இட்ஸ் நாட் எக்ஸ்பெக்டட். ஏன்னா நான் நார்மலாக தான் வந்துட்டு ரொம்ப சூஸியாக தான் சாப்பிடுவேன். கொலஸ்ட்ரால் வந்துட்டு வர அளவுக்கான சாத்தியக்கூறுகள் எனக்கு தெரியலை. செக் பண்ணுறப்போ அபவ் 270 இருந்துச்சு. ஸோ இதுக்காக வந்துட்டு நான் நிறைய வந்துட்டு மெடிசின்ஸும் வந்து டாக்டரை செக்அப் பண்ண மெடிசன் எடுத்தேன். இயற்கை முறையில் வந்து சரி பண்ணுறதுக்கான அந்த பாதையிலையும் என்னுடைய தேடல் வந்துட்டு தொடர்ந்துச்சு. அப்புறம் ஒரு ஸ்டேஜில் வந்து நான் அந்த எண்ணெயை வந்துட்டு கொஞ்சம் பற்றி படிக்க ஆரம்பித்தேன். அப்போ வந்து சரி நம்ம வந்துட்டு இயற்கை முறையில் வந்துட்டு ஏன்னா நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயங்கள் வந்துட்டு நம்ம எடுத்துக்கிற சாப்பாட்டில் இருக்கிற அரிசி, எண்ணெய், பருப்பு இந்த மாதிரியான விஷயங்கள் தான். ஸோ அதனால் எண்ணெயை பற்றி நான் படித்து தெரிகிறப்ப நம்ம வந்துட்டு தாவர எண்ணெயில் வந்துட்டு கொஞ்சம் பெனிஃபிட்ஸ் இருக்கிறதா பார்த்தேன். அதனால் அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணேன்னா கடலெண்ணெய், கடலை, எள் இதெல்லாமே வந்துட்டு வாங்கி நம்மளே வந்துட்டு எப்படி நம்ம அந்த காலத்தில் வந்துட்டு எங்கள் பாட்டி வந்துட்டு அதை செய்வாங்க. கடலை வாங்கி கடலையை காய போட்டு செக்கில் கொடுத்து ஆட்டி எடுப்பாங்க. அதே மாதிரி எள்ளையும் வந்துட்டு வாங்கி செக்கில் கொடுத்து அரைச்சி தான் வந்துட்டு சமையலுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஞாபகங்கள் வந்துட்டு எனக்கு வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதை நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ட்ரை பண்ணி பார்த்தேன். அப்போ வந்துட்டு நமக்கு வந்துட்டு டெஸ்ட் பண்ணாட்டினாலுமே கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க ஒரு ஃபீல் வந்துச்சு. ஸோ இதை வந்துட்டு பேரலாக நான் தொடர்ந்து செய்ய ஆரம்பித்தப்போ கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணேன். அதுக்கப்புறமா செக் பண்ணி பார்க்குறப்ப கூட எனக்கு வந்துட்டு நல்ல ஒரு ரிசல்ட் தெரிஞ்சிச்சு. ஸோ 270 இருந்த என்னுடைய கொலஸ்ட்ரால் லெவல் வந்துட்டு இதை தொடர்ந்து ஒரு 6 மாதம் வந்துட்டு இந்த மாதிரி பயன்படுத்திட்டு நான் செக் பண்ணப்போ எனக்கு வந்துட்டு 150 வந்துட்டு எனக்கு ரிசல்ட் காமிச்சிச்சு. ஸோ நான் வெளியில் யாரும் சொல்லி கேட்டுன்றது இல்லாமல் நான் செல்ஃபாகவே வந்துட்டு அதை நான் பார்த்தப்ப இது நிஜமாகவே எனக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா இருந்துச்சு. ஸோ இந்த விஷயத்த நம்ம வந்துட்டு நம்ம காமனாக நம்மளோட சமுதாயத்துக்கும் மக்களுக்கும் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற சிந்தனை வந்துட்டு அப்போ தான் தோன்றுச்சு. ஸோ அதனால தான் ஆதி மரசெக்கு எண்ணெயோடைய ஆரம்பம். ஓகே மேம். இப்போ சமுதாயத்துக்கு ஏதாவது ஒன்று நல்லது பண்ணணும் அப்படின்ற நோக்கத்தில் நீங்கள் இந்த மரச்செக்கு எண்ணெயை ஆரம்பிச்சிருக்கீங்க இல்லையா? ஸோ எவ்வளோ முதலீட்டில் ஸ்டார்ட் பண்ணீங்க? இப்போ எப்படி போயிட்டுருக்கு? இது நான் வந்து இதுக்கு முதலீடு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஒரு 5 லட்ச ரூபாய் வந்துட்டு தேவைப்பட்டுச்சு. அந்த 5 லட்ச ரூபாயும் வந்துட்டு நமக்கு எம்எஸ்எம்இ ஸ்கீம் இருக்குது, கவர்மெண்ட்டில் வந்துட்டு டிக் ஆஃபீஸ் இருக்கிறது. ஸோ அந்த தொழில் மையத்துக்கு போனோம் அப்படின்னா அதுக்கான என்னென்ன தேவைகள் அப்படின்றதெல்லாம் அவங்க வந்துட்டு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய வந்துட்டு ஸ்கீம்ஸ் வந்துட்டு கவர்மெண்ட்லேயும் கொடுக்குறாங்க. அதுவும் பெண்களுக்குன்றப்போ வந்துட்டு நிறைய பிரத்யேகமான ஸ்கீம்ஸ்லாம் இருக்குது. அவங்களுக்கு தேவைக்கேற்ப நம்ம வந்து அதை பயன்படுத்திக்கலாம். நானும் வந்துட்டு எம்எஸ்எம்இலன்றதான் சிறுதொழில் அதில் தான் வந்துட்டு கடன் மூலமாக பெற்று தான் வந்துட்டு மிஷினரிஸ் அதுக்கான
இனிஷியலுக்கான என்னென்ன தேவைகள் இருந்துச்சோ எல்லாத்துக்குமே வந்துட்டு கடன் மூலமாக தான் பெற்றேன் நான். இதுக்கு கவர்மெண்ட் நல்லா சப்போர்ட் பண்ணுது. இந்த தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு எனக்கு 5 லட்ச ரூபாய் போதுமானதாக இருந்துச்சு. இப்போ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா நல்லபடியாக போயிட்டுருக்குது. இதில் வந்து ரா மெட்டீரியல்ன்றதை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தாலும் இதில் நம்ம லாபம் நோக்கம் அப்படின்றத தாண்டி வந்துட்டு மனநிறைவு அப்படின்றது வந்துட்டு இந்த தொழிலில் வந்துட்டு நமக்கு கிடைக்குது. ஸோ சமுதாயத்துக்கு ஒரு பணி ஆற்றுறதுல வந்துட்டு நமக்கு மனநிறைவு இருக்குது. அதே சமயத்தில் வந்துட்டு நமக்கு நஷ்டம்னு இல்லாமல் லாபமாக நல்லபடியாக தான் போயிட்டு இருக்குது. சூப்பர் மேம். இப்போ வந்து மனநிறைவான ஒரு தொழில் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மரச்செக்கு எண்ணெய் அப்படின்னா என்ன மேம்? அதை பத்தி கொஞ்சம் நேயர்கள் கூட ஷேர் பண்ணுங்க. வெல் இப்போ மரசெக்கு எண்ணெய் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ காமனாக நம்ம வந்துட்டு கோல்ட் ப்ரெஸ் ஆயில், வுட் ப்ரெஸ் ஆயில் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நம்ம வந்துட்டு இப்போ சமீப காலமாக இது வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு டேர்மாக இருந்துகிட்டு இருக்குது. இப்போ நார்மலாக முன்னாடிலாம் வந்துட்டு பார்த்தோன்னா ரிஃபைன்ட் ஆயில் தான் வந்துட்டு ரொம்ப பழக்கத்தில் இருந்துகிட்டு இருந்துச்சு. இப்போ மரசெக்குன்ற ஒரு டேர்மை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். 40 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா எல்லாருமே வந்துட்டு நம்ம மரசெக்கு எண்ணெய், பாம் ஆயில் இதை தான் வந்துட்டு பயன்படுத்திகிட்டு இருந்தோம். ஸோ அது ஒரு 40 வருஷ காலத்தில் வந்துட்டு மாற்றங்கள் ஏற்பட்டு மறுபடியும் வந்துட்டு நம்ம பழைய மரசெக்குக்கே நம்ம வந்திருக்கிறோம். இந்த மரசெக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா நம்ம உரல், உலக்கை 2மே வந்துட்டு மரத்தில் இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி காலத்தில் வந்துட்டு கல்லில் வந்துட்டு எப்படி நம்ம ஆட்டுக்கல்லில் வந்துட்டு கல் வச்சுருப்போம் இல்லையா, கல்லில் வந்துட்டு உலக்கை வந்துட்டு மரத்தில் இருக்கிற மாதிரியாக இருந்துச்சு. ஸோ மரசெக்கு இதையுமே நம்ம மரசெக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்கிறது. ஸோ உரலும் உலக்கையும் 2த்தையுமே மரத்தில் வைத்து நம்ம எண்ணெய் வித்துக்கள் அதில் போட்டு பிழிஞ்சு எடுக்கிற எண்ணெயை தான் நம்ம வந்துட்டு மரசெக்கு எண்ணெய் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் என்ன பயன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா நம்ம சாதாரணமாக வந்துட்டு மிஷின்ஸில் நம்ம வந்துட்டு இப்போ ஆட்டோமேட்டிக்காக பண்ணுறதுல எல்லாமே வந்துட்டு எண்ணெயோடைய அரை வெப்பநிலையோடைய இது வந்துட்டு அதிகமாக இருக்கும். ஆனால் மரசெக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்போ வந்துட்டு அது அரைக்கிறது வந்துட்டு ரொம்ப ஸ்லோவாக தான் அந்த ப்ராசஸில் அரைக்கும். அந்த காலத்தில் வந்துட்டு நம்ம மாடு கட்டி வந்துட்டு அரைச்சிருப்பாங்க இல்லையா, அதே ப்ராசஸ் தான் இப்போ வந்துட்டு மாடு சுற்றுறப்ப எப்படி வந்துட்டு ஸ்லோவாக வந்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு வந்துட்டு 14 RPM 14 சுற்று தான் வந்துட்டு வரும். அதே போல் வந்துட்டு இப்போ நம்ம வந்து 5 HP மோட்டாரில் மாடு குட்டுற அளவுக்கு நமக்கு இப்போ ஸ்பேஸ் இடங்கள்லாம் இருக்காது இல்லையா, அதனால மாட்டுக்கு பதிலாக வந்துட்டு மோட்டாரை வந்துட்டு 5 HPயில் வந்துட்டு வச்சு ஒரு 15 ரொட்டேஷன் 14லேருந்து 15 ரொட்டேஷன் வரைக்கும் சுற்றுற மாதிரி ரொம்ப வந்துட்டு ஸ்லோவாக சுற்றி எந்த ஒரு சூடும் ஆகாமல் வந்துட்டு நம்ம எண்ணெயை வந்துட்டு எண்ணெய் வித்துலேருந்து புழிஞ்சு எடுக்கிறது தான் நம்ம வந்துட்டு மரசெக்கு எண்ணெய்ன்னு சொல்கிறோம். ஓகே மேம். இப்போ நம்மளோட மரச்செக்கு எண்ணெயில எத்தனை வகையான எண்ணெய்களை தயாரிச்சு விற்பனை பண்ணிட்டு இருக்கீங்க? ஸோ அதுக்கான மூலப்பொருட்கள் உங்களுக்கு எங்கேருந்து கிடைக்குது மேம்? நம்ம 3 வகையான எண்ணெய் தயாரிச்சுக்கிட்டு இருக்கோம். இதுக்கான மூலப்பொருட்கள் வந்து விவசாயிகிட்ட இருந்து நம்ம வாங்குகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம கமிட்டியிலேருந்தும் நேரடியாக கொள்முதல் பண்ணி வாங்கிக்கிறோம். இந்த 3 வகையான எண்ணெய்ன்னு சொல்கிறப்போ வந்துட்டு ஒரு காரியத்தை குறித்து உங்களோடு கூட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். தேங்காய் எண்ணெயோட நன்மைகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா குழந்தைங்களுக்கு வந்து தாய்ப்பாலுக்கு அடுத்ததாக சக்தி வாய்ந்ததாக பார்த்தோம் அப்படின்னா இந்த தேங்காய் எண்ணெய் சொல்லலாம். அதை வந்துட்டு டெய்லி காலையில் ஒரு ஸ்பூன் குடிக்க கொடுக்கறதுனால அவங்களுக்கான நோய் எதிர்ப்பு சக்திகள் அதிகமாகி அவங்களுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும். அதே போல் வந்துட்டு பெரியவங்களும் வந்துட்டு இதை மவுத் காக்லிங் பண்ணுறதுக்கு வந்துட்டு பயன்படுத்துகிறதுனால வாயோடைய ஆரோக்கியம் வந்துட்டு இன்னும் மேம்படும். நல்லெண்ணெயும் பார்த்தோம் அப்படின்னா அதையும் வந்துட்டு மவுத் காக்லிங் பண்ணுறதுக்கு, ஆயில் புல்லிங் பண்ணுறதுக்கு வந்துட்டு பயன்படுத்திக்கலாம். நல்லெண்ணெயில் வந்து பயன்படுறதுனால நமக்கு என்ன வந்துட்டு பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா நம்மளுடைய வயிறிலிருந்து வந்துட்டு தொண்டை வரைக்கும் வாய் வரைக்குமான எல்லா நோய்க்கிருமிகளையும் வந்துட்டு கொல்றதுக்கான ஆற்றல் வந்துட்டு இந்த நல்லெண்ணெயில் வந்து இருக்குது. இந்த நல்லெண்ணெயை பொறுத்த வரைக்கும் மெயினான காரியம் என்ன பார்த்தோம் அப்படின்னா இதை சமைக்கிறப்ப வந்துட்டு அதிக வந்துட்டு சூடுபடுத்தாமல் வந்துட்டு நல்லெண்ணெய் சமைக்கணும். அதனால தான் அந்த காலத்துலேருந்தே பார்த்தோம் அப்படின்னா இட்லிக்கு இல்லைன்னா வந்துட்டு புளிக்குழம்பு தாளிக்கிறதோ இல்லை மீன் குழம்பு தாளிக்கிறதுக்கோ இதுக்கெல்லாம் வந்துட்டு நல்லெண்ணெயை வந்துட்டு கடைசியாக தான் வந்துட்டு நல்லெண்ணெய் ஊற்றி இறக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அது அதிக சூடுபடுத்தாமல் இருக்கும் பொழுது தான் வந்துட்டு அதோடைய உயிர் சத்துக்களை வந்துட்டு நம்ம வந்து பாதுகாக்க முடியும். அதே போல் வந்து கடலெண்ணெய் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அது வந்துட்டு 100 டிகிரி வெப்பநிலைக்கு மேலே சூடுபடுத்தினாலும் அதோடைய உயிர் சத்துக்களை வந்துட்டு அது இழக்காமல் இருக்கும். அதனால தான் நம்மளுடைய சமையலுக்கு வந்துட்டு நம்ம கடலெண்ணெயை பயன்படுத்துகிற பழக்கங்கள் வந்துட்டு அந்த காலத்துலேருந்து இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த எண்ணெய்கள் எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு நமக்கு சமையலுக்கும் மற்ற பிற காரியங்களுக்கும் நம்ம பயன்படுத்தும் பொழுது நம்மளுடைய உடலில் வந்துட்டு நம்ம ஆரோக்கியத்தை வந்துட்டு பேணி காக்கிறதுக்கு இது ஒரு வழியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு நல்லெண்ணெயை வந்து நம்ம தலைக்கு குளிக்கிறதுக்கும் எண்ணெய் குளியலுக்கும் பயன்படுத்தும் பொழுது நம்மளுடைய உடல் வெப்பநிலையை வந்துட்டு சமநிலையாக வைத்திருக்கிறது வந்துட்டு அது அதிக பயனுள்ளதாக இருக்கும். எந்த மாதிரியான சீசனாக இருந்தாலும் நம்மளுடைய உடலுடைய வெப்பநிலையை வந்துட்டு சமநிலையில் வைத்திருக்க முடியும்.
இவ்ளோ நேரம் வந்து இந்த எண்ணெய்கள் பயன்படுத்துறதுனால, எப்பப்போ எத பயன்படுத்தினா நன்மைகள் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? இப்போ குறிப்பா இந்த மரச்செக்கு எண்ணெய் பயன்படுத்துறதுனால என்ன நன்மைகள் இருக்கு மேம்? அதனோட அவசியம் என்ன? நல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க. இப்ப மரச்செக்கு எண்ணெய் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, மத்த எண்ணெய்களோட இது எப்படி வந்து வித்தியாசப்படுது அப்படின்றதுக்கான காரணத்த வந்துட்டு உங்ககிட்ட சொல்றேன். அப்பயே வந்துட்டு உங்களுக்கு இதோட பயன்கள் என்னன்றதெல்லாம் புரிஞ்சிரும். ஆ இப்ப நம்மளுடைய இந்த காலகட்ட வாழ்க்கையில வந்துட்டு அதிகப்படியான வந்துட்டு யார கேட்டாலும் சர்க்கரை நோய் வந்திருக்குது. யாருக்குனாலும் வந்துட்டு கொலஸ்ட்ரால் இருக்கு, பிபி இருக்கு, சுகர் இருக்கு, தைராய்டு இருக்கு. ஆ இந்த மாதிரியான வார்த்தைகள வந்துட்டு நம்ம ரொம்ப சகஜமா கேட்க முடியுது. இந்த மாதிரியான வார்த்தைகள ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு கேட்டிருப்போமா அப்படின்னு யோசித்து பார்த்தோம்னா, நம்மளுடைய பாட்டி காலத்துலலாம் பார்த்தோம்னா, ரொம்ப கம்மியான பேர் தான் இந்த மாதிரியான வார்த்தைகள சொல்றத கேட்குறோம். ஸோ நம்மளுடைய உணவு பழக்கவழக்கங்கள் வந்துட்டு மாற்றம் அடையும் பொழுது, இந்த மாதிரியான நோய்கள் அதனுடைய தாக்கங்கள் வந்துட்டு நமக்கு அதிகமா இருக்குது. ஆ இப்ப இந்த மரச்செக்கு எண்ணெய பயன்படுத்துறோம் அப்படின்றப்ப, கண்டிப்பா வந்து நம்மளால வந்துட்டு நமக்கு வர அந்த சுகர் பிரச்சனைகளையோ, இல்ல கொலஸ்ட்ரால் பிரச்சனையோ, தைராய்டு பிரச்சனைகளையோ, குழந்தையின்மை இந்த மாதிரியான பிரச்சனைகள வந்துட்டு நம்மளால தவிர்க்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப அதிகமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியும். இத பயன்படுத்துறப்போ வந்துட்டு அவங்களே அத வந்துட்டு புரிஞ்சுக்க முடியும். அந்த புரிதல் வந்துட்டு பயன்படுத்த கண்டிப்பா அவங்களுக்கு தெரியும். ஓகே மேம். இப்போ வந்து மரச்செக்கு எண்ணெய பயன்படுத்துறதுனால என்ன நன்மைகள்னு சொன்னீங்க இல்லையா? இப்போ மரச்செக்கு எண்ணெயும் அதே மூலப்பொருட்கள் வச்சு தான் பயன்படுத்தி செய்றீங்க. பட் இந்த நார்மலா மிஷினரில செய்யும்போது, அதுவுமே வந்து அதே மூலப்பொருட்கள் தான் பயன்படுத்துறாங்க. பட் இது 2க்குமான வித்தியாசம்னு எத சொல்லுவீங்க மேம்? மிஷினரி அப்படின்னு எடுத்துக்கும்போது. கண்டிப்பா 2த்துக்குமான வித்தியாசம் இருக்குது. ஆ இத மக்கள் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியமான காரியமா தான் இருக்குது. இப்ப மரச்செக்கு அப்படின்ற பொழுது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து ஆ, அது மரத்திலேயே வந்துட்டு நம்ம அரைக்கிறது, பிழியிறது எல்லாமே மரத்த வந்துட்டு மட்டும் தான் பயன்படுத்துறோம். இதனால வந்து நமக்கு வந்துட்டு எண்ணெய் வந்து அதிகப்படியாக சூடாகாது அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே பார்த்தோம். அதேபோல வந்துட்டு நம்ம எக்ஸ்பெல்லர்லயும் இல்ல ஆட்டோமேட்டிக் மிஷின்ஸ்லலாம் வந்துட்டு நம்ம எண்ணெய தயாரிக்கும் பொழுது, அது எப்படி நம்ம சாதாரணமா வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நம்ம அம்மியில வந்துட்டு ஆ சட்னி அரைச்செல்லாம் வந்து பயன்படுத்துறதுக்கும், மிக்ஸியில வந்துட்டு நம்ம அரைச்சு பயன்படுத்துனதுக்கும் ஒரு வித்தியாசம் இருந்துச்சு. இப்ப மிக்ஸியில வந்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மேல போட்டோம்னா என்ன ஆயிடும்? அது சூடாயிடும் இல்லையா? அதே போல தான் வந்துட்டு எண்ணெயும் வந்துட்டு நம்ம மிஷின்ல வந்துட்டு எக்ஸ்பெல்லர்லயோ இல்லனா வந்துட்டு ஆட்டோமேட்டிக் மிஷின்ஸ்ல போடுறப்போ வந்துட்டு, அது அதிகப்படியான வந்துட்டு சூடடைஞ்சு எண்ணெய் வந்துட்டு வரப்பயே வந்துட்டு கொதிக்க கொதிக்க கையில வர மாரி இருக்கும். அப்ப என்னன்னா, நம்ம ஏற்கனவே வந்துட்டு ஒரு சூடுபடுத்தின எண்ணெய வந்துட்டு நம்ம எப்படி ரீயூஸ் பண்ணக்கூடாதுன்னு நம்ம வீட்ல சொல்லுவோம் இல்லையா? ஒரு தடவ சமைச்ச எண்ணெய பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு. அப்ப இது வந்துட்டு ரீயூஸ் பண்ண எண்ணெய நம்ம சமைக்கிறதுக்கு சமமானதா இருக்கும். இப்ப இந்த மாரி அதிக சூடாகுறப்ப என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அதோடைய உயிர் சத்துக்கள வந்துட்டு இழந்துரும். உயிர் சத்துக்கள இழந்துருதும் அப்படின்றப்போ வந்துட்டு நமக்கு அதுக்கான சத்துக்கள் வந்துட்டு முழுவதுமாய் நம்ம உடம்புக்கு வந்து கிடைக்கிறது கிடையாது. அதே சமயம் வந்து நம்ம மரச்செக்கு எண்ணெயில வந்துட்டு தயாரிச்ச எண்ணெய பயன்படுத்தும் பொழுது, அது வந்துட்டு தாவர எண்ணெயா இருக்கனால எளிதில வந்துட்டு ஜீரணமாயி நமக்கு வந்துட்டு உடம்புல வந்து அதோடைய நற்பண்புகள்லாம் வந்துட்டு கலந்துரும். ஆனா மத்த எண்ணெய்கள வந்து சமைக்கும் பொழுது வந்துட்டு, அது அவ்வளோ சீக்கிரமா வந்துட்டு ஜீரணமாகாம, அது வந்துட்டு உடம்புலயே பிளட்டோடயே கலந்து வந்துட்டு அது கிளாட் ஆகுறதுக்கு, அதெல்லாம் வந்துட்டு கொழுப்பா வந்துட்டு மாறி வந்துட்டு உடம்புல வந்துட்டு பிற்காலத்தில வந்துட்டு தீமையான பலன்கள குடுக்குற மாதிரி இருக்கு. ஸோ மரச்செக்கு எண்ணெய் பயன்படுத்தும் பொழுது மெயினான விஷயம் வந்து அதிக சூடாகாத எண்ணெய், அதே போல வந்துட்டு நமக்கு எளிதில் ஜீரணமாகறனால நம்மளுடைய ஆரோக்கியத்த பேண முடியும். ஆ இன்னொரு ஒரு விஷயத்த கூட உங்களோடு கூட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆ நம்ம சாதாரணமா வந்துட்டு வீட்ல வந்துட்டு பெரியவங்க நான் சாப்பிட்டு முடிச்சோன்னே வந்து சொல்லுவாங்க, "நெஞ்செரிச்சலா இருக்குது, நெஞ்சு கரிக்கிற மாரி இருக்குது, எதுக்களிக்கிற மாதிரி இருக்குது" அப்படின்லாம் சொல்ற வார்த்தைகள கேட்டிருப்போம். இதெல்லாமே வந்து சரியான முறையில ஜீரணம் ஆகாதனால தான் வந்துட்டு இந்த மாதிரியான நமக்கு காரியங்கள் நடக்குது. அதுக்கு வந்துட்டு நம்ம மரச்செக்கு எண்ணெய் பயன்படுத்தும் பொழுது இந்த வித்தியாசத்த வந்து கண்டிப்பா உங்களால பார்க்க முடியும். இந்த மாரி ஃபுல்லா வந்துட்டு டைஜஸ்ட் ஆகாம எதுக்களிச்சிட்டு வர பிரச்சனையோ, நெஞ்சு கரிக்கிற பிரச்சனை, நெஞ்செரிச்சலா இருக்கிற பிரச்சனை, இந்த பிரச்சனை எல்லாம் வந்துட்டு முழுவதுமா வந்துட்டு தவிர்க்கப்படும். ஓகே மேம். இப்போ எந்த சுயதொழில் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கனாலும், அதுக்கு பின்னாடி ஏதாவது சவாலான விஷயங்கள் அப்படின்னு இருக்கும். ஸோ நம்ம மரச்செக்கு தொழில்ல சவால் அப்படின்னா எத சொல்லுவீங்க மேம்? சவாலான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அதோடைய விலை. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இதோடைய ரா மெட்டீரியல் மூலக்கூறு பொருட்களுடைய விலைகள் வந்துட்டு அதிகமா இருக்கிறப்ப, எண்ணெயோட விலைகளும் வந்துட்டு நம்ம அதிகமா தான் குடுக்குற மாதிரி இருக்கும். இதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, மத்த ஆட்டோமேட்டிக் மிஷின்லயோ, எக்ஸ்பெல்லர்லயோ இருக்கிறப்ப வந்துட்டு, ஆயிலோடைய அவுட்புட் வந்து ஜாஸ்தியா இருக்கும். ஆனா மரச்செக்கு எண்ணெய் அப்படின்றப்ப வந்து, நம்ம 40% தான் அதோடைய அவுட்புட் வந்துட்டு கிடைக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 லிட்டர் எண்ணெய் வந்துட்டு நமக்கு தயாரிக்கணும் அப்படின்னா, அதுக்கு வந்துட்டு 2.25 கிலோ வந்துட்டு எள்ளு போடணும். அப்ப இப்ப 2.25 கிலோ எள்ளுன்றப்போ வந்துட்டு அதோடைய காஸ்ட் என்ன அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ணணும்.
அப்போ நமக்கு 1 லிட்டர் எண்ணெய்ன்றதை வந்துட்டு அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்துட்டு ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்துட்டு மிகப்பெரிய சவாலான விஷயமா இருக்குது. ஓகே மேம். இப்போ மரச்செக்கு எண்ணெய் பத்தி நிறைய விஷயங்கள் சொல்றீங்க இல்லையா? ஸோ இந்த எண்ணெய் பற்றின விழிப்புணர்வு மக்கள் மத்தியில எப்படி இருக்கு மேம்? விழிப்புணர்வு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, மக்கள் மத்தியில் வந்துட்டு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடிக்கும் இப்போக்கும் நல்லாவே வந்துட்டு மாற்றம் இருக்குது. இது நல்ல விஷயம் அப்படின்ற புரிதல் வந்துட்டு அவங்களுக்கு வந்திருக்குது. எல்லா தரப்பு மக்களுக்கும் வந்திருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அது ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஆனால் பெரும்பாலான மக்களுக்கு வந்துட்டு மரச்செக்கு எண்ணெய், தாவர எண்ணெய் இயற்கையாக நம்ம சாப்பிட்றது வந்துட்டு நல்லது அப்படின்ற அந்த புரிதல் வந்திருக்குது. இது இன்னும் வந்துட்டு வரும் காலகட்டத்தில் வந்துட்டு அதிகமாக ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுறது. சூப்பர் மேம். இப்போ நீங்க ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை முறைக்கு நம்ம மதுரை எஃப்எம் நேயர்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ஆரோக்கியமான வாழ்க்கை முறை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நம்மளுடைய உணவு மற்றும் பழக்கவழக்கங்கள், இதோடு சேர்ந்து நம்மளுடைய எண்ணங்கள், இது 3மே வந்துட்டு நல்ல ஒரு சிந்தனை எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை மேம்படுத்த முடியும். உணவு பழக்கவழக்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மெயினாக பார்த்தோம் அப்படின்னா, நம்ம முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு இயற்கை சார்ந்த பொருட்களாகவும் தற்சார்பு வாழ்க்கைக்குள்ளே நம்ம வந்தோம் அப்படின்னா, நமக்கு ஒரு இயற்கையான உணவுகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வீட்டிலேயே நம்ம முருங்கை மரம் வச்சுக்கிறதுக்கான காரியங்கள் வாய்ப்புகள் இருந்துச்சு அப்படின்னா பண்ணிக்கலாம். அதே மாதிரி கீரைகள், காய்கறிகள்லாம் பயிரிடுற மாதிரி செஞ்சோம் அப்படின்னா, நம்ம செயற்கை ரசாயன உரத்தை வந்துட்டு தவிர்க்க முடியும். இதனால வந்துட்டு தேவையில்லாத கெமிக்கல்ஸ் நம்ம உடம்புல போகிறத வந்துட்டு நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். அதே போல் நம்ம வாங்குகிற பொருட்கள் வெளியில் வாங்குகிறோம் அப்படின்னாலும், நம்ம ஆர்கானிக் சம்மந்தப்பட்ட பொருட்களாக எந்த ஒரு கலப்படம் இல்லாததாக இருக்கிறத நம்ம பார்த்து வாங்கணும் அப்படின்னா, நம்ம எதை வந்துட்டு நம்ம இன்புட்டை நம்ம உடம்புக்கு உள்ளே கொடுக்குறோமோ அதை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய உடம்பு வந்துட்டு ரியாக்ட் ஆகும். ஸோ நல்ல பொருட்களை வந்துட்டு நம்ம உள்ளே கொடுக்கணும் அப்படின்றத வந்துட்டு நம்ம மைண்டில் வச்சுக்கணும். நமக்கு மட்டும் இல்லாமல் நம்மளுடைய எதிர்கால குழந்தைகளுக்கு, சந்ததிகளுக்கு இது வந்துட்டு ரொம்ப தேவையான கருத்தாக இருக்குது. அதே போல் வந்துட்டு உடற்பயிற்சி வந்துட்டு அனைவருக்கும் இன்றியமையாததாக இருக்குது. ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 30 மினிட்ஸ் ஆச்சும் வந்துட்டு உடற்பயிற்சியோ நடைப்பயிற்சியோ வந்துட்டு செய்யணும். அதே போல் வந்துட்டு தியானம் செய்கிறதுனாலையும் நம்மளுடைய மனதையும் வந்துட்டு நம்ம சாந்தமாக நிம்மதியாக வைத்துக்கொள்ள முடியும். இது 3 விஷயமும் ரொம்ப முக்கியமான விஷயம்னு நினைக்கிறேன். ஓகே மேம். இதுவரையும் இந்த ஆதி மரச்செக்கு எண்ணெய் பத்தின நிறைய நல்ல விழிப்புணர்வு தகவல்களையும் உங்களுடைய பயண அனுபவங்களையும் எங்க கூட ஷேர் பண்ணீங்க. இப்போ நம்ம மதுரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சிக்காக ஒரு விமன் அப்படிங்கிற அடிப்படையில பெண்களுடைய வளர்ச்சிக்கு நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க? பெண்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, கண்டிப்பாக அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தில் ஒரு சில மணி துளிகளை வந்துட்டு அவங்களுக்காக வந்துட்டு ஒதுக்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல விரும்புகிறேன். அதே போல் அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனிப்பட்ட ஒரு ஸ்பேஸ் வந்துட்டு அவங்களுக்கு வேணும். எல்லாமே அவங்க குடும்பம், வேலை அதுன்னெலாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதை தாண்டி வந்துட்டு அவங்களுக்கான ஒரு ஸ்பேஸ் இருக்கணும். அதில் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான விஷயங்களை, அது வந்துட்டு ஒரு சுய தொழிலாக இருக்கலாம், ஒரு கூடை பின்னுறதாக இருக்கலாம், இல்லைனா டைலரிங்காக இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயங்களை வந்துட்டு அவங்க கற்றுக்கணும், அதை வந்துட்டு செய்யணும். சமுதாய நோக்கோடு வந்துட்டு அவங்களும் சில தொண்டுகளை வந்துட்டு செய்யும் பொழுது வந்துட்டு அது சமுதாயத்துக்கும் பயனுள்ளதாக இருக்கும். வீட்டையும் அவங்களுடைய குடும்பத்தையும் தாண்டி வந்துட்டு மக்களுக்காக அவங்க யோசிக்கணும். அவங்களுக்காக அது ஒரு பிரயோஜனமான விஷயமா அதை மாற்றிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே மேம். இப்போ ஃபைனலாக நம்ம மதுரை எஃப்எம்க்கும் அதிரை எஃப்எம் நேயர்களுக்கும் என்ன சொல்ல நினைக்கிறீங்க? அதிரை எஃப்எம்க்கு என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, நீங்கள் சமுதாய நோக்கோடு முற்போக்கு சிந்தனையோடு வந்து நீங்கள் பலவிதமான மக்களை சந்தித்து பேசி அவங்கக்கிட்ட இருக்கிற விஷயங்களை எடுத்து பொதுமக்களுக்கும் சமுதாயத்துக்கும் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு பணியாற்றிட்டு வரீங்க. உங்களுடைய பணி சிறக்க எங்களுடைய வாழ்த்துக்கள். அதிரை எஃப்எம் நேயர்களுக்கு சந்தோஷமாக இருங்க. ஆரோக்கியமான பொருட்களை தேடி வாங்குங்க. ஆரோக்கியமான வாழ்க்கை வாழுங்கள். நன்றி.